லேவியராமம் 2வது கிளாஸ் பார்த்துருக்கோம். கரெக்டா? அதுல இந்த அஞ்சு வகையான பலி பத்தி சொல்லியிருந்தேன். அது எல்லாத்துக்குமே வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன்னா, 5 வகையான பலிக்கு முதலாவது வந்து சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அது வரைக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். குற்ற நிவாரண பலியோட முடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொலோசியர் 2:13-15 அதோட முடிச்சிருக்கோமா? கரெக்டா? பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. ஆமையா மாறி கொடுத்துருக்கேன். சரி சரி. கொலோசியர் 2:13-15 வரைக்கும் அப்படி போட்டு டாபிக் மட்டும் கொடுத்து முடிக்க. அதோட முடியும். ஓகே ஓகே, நன்றி. சரி, இப்ப என்னன்னா இந்த 5 பலியிலுமே இந்த 5 பலியும் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இதுல 3 பலி அவர் செய்து முடிச்சிட்டார். சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 3 பலியும் அவர் நமக்காக நிறைவேற்றி விட்டார், முடித்து விட்டார். நாம 2 பலி செய்யணும். இந்த 2 பலி என்னன்னு சொன்னா, சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் பண்ணணும். சரியா? தகன பலி, சர்வாங்க தகன பலி அப்படின்னு நம்ம ஏன் பண்ணணும், அதனுடைய நோக்கம் என்ன நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு சரியான ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். நமக்கு நித்தியத்தை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும், நமக்கு தேவைப்படுது. சரியா? தகன பலி அப்படின்னா முற்றுமுடிய நாம் எரித்து சாம்பலாக்கப்படுவதுதான் தகன பலியுடைய நோக்கம். அதாவது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக்கிட்டார். சரியா? இப்போ நமக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதான் நம்ம இப்படி சொல்றோம் பாருங்க. ஒரு பெண் வந்து ஒழுக்கமா இருக்கு, தகப்பனுடைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய கஸ்டடியில அவங்களுடைய அரவணைப்புல இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஒழுக்கமா இருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு கல்யாணம் போனதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் அவங்க விடுதலை ஆகி போயிட்டதுனால அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது அப்படிங்கிறது இல்ல, அதே ஒழுக்கமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப புருஷனுடைய அன்புக்குள்ள வந்துட்டாங்க. அதனால தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ வேறொருடைய குடும்பத்தை விருத்தி பண்றதுக்காக அவருக்கு மனைவியாக மாறி இப்போ அதே ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்றதால தங்க இஷ்டத்துக்கு நடந்தா அது வந்து சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லை. நமக்கு தெரியும், நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்ம ஆண்டவர் எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாரு, நமக்கு எந்த பிரமாணமும் இல்லை, எல்லாத்தையும் சிலுவையில முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு பயங்கரமான கள்ள உபதேசம். செய்த பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, செய்ய போற பாவத்துக்கும் மறிச்சிட்டாரு, நீ செய்துட்டு இருக்கிற பாவத்துக்கும் மறிச்சிட்டாரு அப்படிங்கிறது அது பயங்கரமான ஒரு துரு உபதேசம். அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கிருபையின் பிரசங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், செழிப்பின் உபதேசம் அப்படின்னு பிரசங்கிக்கிறவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த இடத்துல தான் நிற்பாங்க, இதுலயே தான் நின்றுக்குவாங்க. கர்த்தர் எனக்காக எங்களுக்காக எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடிச்சுட்டாரு, நாங்க அதை நம்பினா போதும், நாங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்கு பிரமாணம் இருக்கிறது. வேத பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, நியாய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே நிலைநிறுத்தும்படிதான் நம்மை ரட்சித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த இடத்த. நியாய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக தான் நம்மை ரட்சித்தார்.
நியாயப்பிரமாணம் எல்லாம் நிறைவேற்றி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு தான், புதிய ஏற்பாட்டுல வர்ற எனக்கு கிடையாது, நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நமக்காக அவர் 3 பலி செஞ்சு முடிச்சிட்டாரு. 2 பலி நம்ம தான் செய்யணும். தகன பலி. சரியா? நாம் ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணும். ரோமர் 12:1 குறிச்சு கொள்ளுங்க. ரோமர் 12:1. நாம் ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை தான் ஒப்புக் கொடுக்கணும், ஆத்மாவை அல்ல. ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள்னு சொல்றார். ஆத்மாவை அல்ல, சரீரங்களை ஒப்புக் கொடு. இப்ப போஜன பலி. அடுத்தது போஜன பலியும் நம்ம தான் பண்ணணும். அதுல இருக்கிற காரியத்தை விரயத்துல இருந்து பார்ப்போம். லேவியராகமம் 6:23 ஒருத்தர் வாசிங்க. லேவியராகமம் 6:23 ஒருத்தர் வாசி. வாய்ஸ் கிளியரா இருக்கா? சத்தத்தை கூட்டணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா? வாய்ஸ் எதுவும் கம்மியா இருக்கா, இறைச்சலா இருக்கா? இருக்கா? அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. சரியா இருக்கியா? சரி. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். சரியா? இந்த போஜன பலி வந்து போன கிளாஸ் சொல்லி நினைக்கிறேன். ஆசாரியன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இவ்வளவு திரளா செலுத்தப்படுகிற போஜன பலியில இவ்வளவு இந்த போஜனங்கள்லாம் தானியங்கள்லாம் வீணா போகுத, இதெல்லாம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அதுக்கு எவ்வளவு விலை கிரையம், நிறைய விலை ஆகுத அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஆசாரியனுக்கு அதை குறித்து அவன் யோசிக்க கூடாது. இவ்வளவு வீணா போகுத, ஏன் இது எல்லாமே அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது ஆசாரியன். ஏன்னா விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். இஸ்ரேல் தேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நிலத்தை கொடுத்தவரும் கர்த்தர், அவர்களுக்கு விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறவரும் கர்த்தர், அவர்களுக்கு வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரும் கர்த்தர். அதனாலதான் விளைச்சல் அவருடைய கருத்துல இருக்கு, விளைச்சலையும் கொடுக்குறாரு. இப்போ அவர்கள் யாரும் கர்த்தரை ஆராதிக்க வர முடியாது, எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நிலத்தை கொடுக்கிறவர் அவரு, அதுக்கு விதையை கொடுக்கிறவர் அவரு, அதுக்கு மழையை கொடுக்கிறவர் அவரு, விளைச்சலை வர்த்திக்க பண்றவர் அவரு. அப்போ அவங்க இந்த பண்டிகை இந்த மாதிரி காரியங்களுக்கு, சபை கூடுதல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றது கூடாது, சொல்ல முடியாது. இப்ப இங்க போஜன பலிக்கு வருவோம். 6:23 6:23 எபிரேயத்துல எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. ஏற்கனவே A4 ஷீட் அனுப்பி இருக்கிறேன். மொத்தம் எத்தனை வார்த்தையில இருக்கு, எத்தனை எழுத்துல இருக்கு, கவுண்ட் பண்ணுங்க. பாருங்க. அப்புறம் எல்லா வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் போடுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடும்போது சிங்கிள் மட்டும் தான் போடணும். போட்டீங்கன்னா சொல்லுங்க, போடலன்னா நான் சொல்றேன் போடுங்க. முதலாவது எழுத்து வாவ். முதல் வார்த்தைக்கு முதல் எழுத்து மட்டும் எடுங்க. வாவ் 6வது லெட்டர். ரெண்டாவது வார்த்தைக்கு முதல் எழுத்து மட்டும் எடுங்க. மெம் 13வது எழுத்து, 13th லெட்டர். மூணாவது வார்த்தைக்கு காஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுங்க. காஃப் 11வது எழுத்து. நாலாவது வார்த்தைக்கும் காஃப் முதல் எழுத்து, காஃப் 11வது எழுத்து. அஞ்சாவது வார்த்தைக்கு டவ் 22வது எழுத்து.
6வது வார்த்தைக்கு முதல் எழுத்து லேமட் 12வது எழுத்து. கடைசி வார்த்தைக்கு டவ் முதல் எழுத்து டவ் 22வது எழுத்து. இதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்கும்போது எப்பவுமே ஆர்டினல் கார்டில் மொத்தமாக கூட்டக்கூடாது, சிங்கிள் மட்டும் போடுங்க. எவ்வளவு வருது பாருங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி 7 வார்த்தை, எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 7 வார்த்தை 24 எழுத்து இருக்கு. கரெக்ட். 7 வார்த்தை. அந்த 7 ஃபர்ஸ்ட் வார்த்தை. லெட்டருக்கு வந்து அந்த எக்ஸ்பாண்டட் வேல்யூ தானேங்க போட சொன்னீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து எக்ஸ்பேண்ட் போட தேவையில்ல, சிங்கிள் மட்டும் டைரக்டா ஆர்டினல் கார்டில் போட்டு அதுல சிங்கிள் மட்டும் போடும். சரி. சிங்கிள் மட்டும் போடுங்க. வாவ் மெம் காஃப் காஃப் டவ் லேமட் டவ். முதல் 7 வார்த்தைக்கு முதல் எழுத்து எடுத்தீங்கன்னா வாவ் மெம் காஃப் காஃப் டவ் லேமட் டவ். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தா எப்பவும் சிங்கிள் மட்டும் போட்டா போதும். அப்புறம் 7 வார்த்தை 24 எழுத்து இருக்கா? 7 வார்த்தைங்கிறது பென் எலோஹிம் தேவகுமாரன் எழுதிக்கங்க. 7 வார்த்தைங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா பென் எலோஹிம் தேவகுமாரன். 24 எழுத்து பிரேக் பண்ணிக்கங்க. 12 + 12 ரெண்டு வகையான உபதேசம் இருக்கு. 2 உபதேசம் இருக்கு. ஒண்ணு முந்தினவரை பற்றின உபதேசம், இன்னொன்னு பிந்தினவரை பற்றின உபதேசம். எழுதிக்கங்க. 2 உபதேசம் 12 12 பிரேக் பண்ணிட்டு 2 உபதேசம் போட்டுக்குங்க. முந்தினவர் பிந்தினவர். முந்தினவர் யூதர்களுக்கு, பிந்தினவர் நமக்கு. முந்தினவர் யூதர்களுக்கு, பிந்தினவர் நமக்கு. இந்த முந்தினவரையும் பிந்தினவரையும் பற்றின உபதேசம் உள்ள இருக்கு, இந்த போஜன பலிக்குள்ள, இந்த காரியத்துக்குள்ள உள்ள இருக்கு. எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிங்கிள் மட்டும் போடுங்க. 25 25 கரெக்ட். எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. 25 25 போட்டீங்கன்னா 50. 50 பிரேக் பண்ணீங்கன்னா 11 + 11 14 + 14. மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் மீட்டுக் கொள்கிற காரியம். 11 + 11 14 + 14. சரியா? இப்ப மொத்த வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் யாராவது போட்டுட்டீங்கன்னா சொல்லுங்க. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் டு சிங்கிள், ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் யாராவது போட்டிருக்கீங்களா? போடலாம்னு சொல்லுங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க போட்டு பார்த்துக்கங்க. போட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். போட்டல்னாலும் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் வேல்யூ. நீங்க ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு 1850 வருதுங்க ஆர்டினல் கார்டினல். கூட்டினா அது கொஞ்சம் தவற வருது. ஓரளவுக்கு வந்துட்டீங்க. 1883. அதான் கரெக்ட், 1883. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் 7 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் சொல்லுங்க. சிஸ்டர் வந்து கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் எங்க மிஸ்டேக் விட்டுருக்காங்கன்னு கரெக்ஷன் பண்ணி. ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு வந்து 2956ங்கய்யா. கரெக்ட். செகண்ட் 57 498. தேர்டு 30 75. ஃபோர்த் வந்து 45 90. ஃபிஃப்த் வந்து 42 420. கரெக்ட். 6க்கு வந்து 13 31. 7க்கு வந்து 46 451. 262 ஆர்டினல் வந்து 1621. 1883.
கரெக்ட். 262 1621 சிங்கிள் போட்டீங்களா? சிங்கிள் சிங்கிள் டு ஆமாங்கய்யா. சிங்கிள். 11 11 ம் 21 21 ம் 12 12 ம் 9 9 15 ம் 15 4 ம் 4 10 10 ம் மொத்தம் கரெக்ட். 82 82 சிங்கிள் டு சிங்கிள் 28 28ங்கய்யா. கரெக்ட். எல்லா ஆடில் கார்டில் சிங்கிள் போட்டீங்களா? ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 55/73ங்கய்யா. கரெக்ட். வெரி குட் வெரி குட். கரெக்டாக போட்டிருக்காங்க. 128. இப்போ எல்லாரும் எழுதிக்கிங்க. ஆர்டினல் வேல்யூ 7 வார்த்தைக்கும் மொத்தமா 262. ஆர்டினல் வேல்யூ 1621. ரெண்டையும் கூட்டினா 1883. 1883 பிரேக் பண்ணிக்கங்க. 1883 பிரேக் பண்ணிக்கங்க. 1748 ஹெப்ராயிக் பிளஸ் 52 ரபானிகள் பிளஸ் 83 மெசியானிக். 1748 ஹெப்ராயிக் பிளஸ் 52 ரபானிக் பிளஸ் 83 மெசியானிக். 1748 அப்படின்னா ஆலஃபண்ட் டவ் அதிகாரம் 1:1 இருக்கிற 28 எழுத்துக்கும் மேல் ஃபீமேல் போட்டோம்னா ஏற்கனவே முதல் கிளாஸ் அதான் பார்த்துருக்கோம். 1214 பிளஸ் 534 ஹெப்ராயிக் ஸ்டடீஸ்ல அதனுடைய டோட்டல் தான் 1748. மேலுக்கு 1214, ஃபீமேலுக்கு 534 வரும். ஆதியாகமம் 1:1 ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணா அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1748. அப்போ 11 எழுத்து, 11 எழுத்து இருக்கிற எழுத்து இல்லாத எழுத்து 11 எழுத்து, இந்த ரெண்டையும் 22 எழுத்துக்கும் ஆலஃபண்ட் ஆடில் கார்டில் போட்டு ஹெப்ராயிக் ஸ்டடீஸ்ல கூட்டினீங்கன்னா 1748 தான் வேல்யூ. அதனாலதான் 1748னா ஆலஃபண்ட் டவ் மறக்கவே கூடாது. ஆலஃப்ல இருந்து டவ் வரை 22 எழுத்து போட்டீங்கன்னா 1748 தான் வரும். 52 ரபானிக் பீரியட். 52 அப்படின்னா நமக்கு தெரியும் 26 யாவே யோதுகே வாவுகே கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு போட்டோம்னா 26 52 வரும். அது யாவேன்னு போட்டு 83னா ஹலாக். ஹலாக்னா கர்த்தரோடு கூட நடக்கிறது. 83 அப்படிங்கிறது ஹலாக். ஹலாக்னா கர்த்தரோடு கூட நடக்கிறது. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு இருக்குல்ல, அதுல இந்த வார்த்தை தான் இருக்கு, டு வாக் வித் காட். அதாவது இது ஏனோக்கு தேவனோடு எப்படி சொல்றது, வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவனோடு, டு வாக் வித் காட். இந்த வார்த்தை தான் இருக்கும், ஹலாக் தான் இருக்கும். 83ன்னு போட்டு ஹலாக்னு போட்டுங்க. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் சஞ்சரித்துன்னு இருக்கு இல்லையா, அதுல இந்த ஹலாக்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. கர்த்தரோடு கூட ஒருமித்து பயணிக்கிறது. சரியா? பிரேக் பண்ணிட்டீங்களா? சிங்கிள் பிரேக் பண்ணீங்கன்னா 82 சிங்கிள் கூட்டிங்க 164. 164னா ஜீவபலி. 164னா நித்திய ஜீவபலி. இன்னொரு 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 விதத்துல சொல்லணும்னா தகன பலி. 164 அப்படின்னா ஜீவபலி. அப்ப இந்த போஜன பலிய யார் தான் செலுத்தணும்? நம்ம தான் செலுத்தணும். நம்ம ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஒப்பு கொடுக்கணும்? அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. இப்ப நாம அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அவர் தன்னைத்தானே நமக்காக அர்ப்பணித்தார், நாம் அவருக்காக அர்ப்பணிக்கணும். சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 28 கூட்டினீங்கன்னா 56. 56 பிரேக் பண்ணீங்கன்னா 38 பிளஸ் 18. 38 பிளஸ் 18.
ஆடில் காடில் சிங்கிள் போட்டீங்கன்னா 55/72 கூட்டிருங்க 128. 128 பிரேக் பண்ணாட்டா அது பிரேக் பண்ணி தான் இருக்கு. யோவான் 1:1 இருந்து 1:5 வரைக்கும் அதுக்கு 128ன்னு போட்டு 128 தான் யோவான் சுவிசேஷம் 1:1 இருந்து 1:5 வரைக்கும் இருக்கிற அதிகாரங்களுக்கு போட்டா, அந்த 5 வார்த்தைகளுக்கும் போட்டா யெஷுவா, தோரா, யாவே, தெவார், ஆலஃபன்ட் அந்த 5 வார்த்தைக்கும் போட்டீங்கன்னா 128 வந்துடும். ஏன் 128 அப்படின்னா அதை சொல்றோம்னா, அதுல இருக்கிற 5 காரியம் யெஷுவா, தோரா, யாவே, தெவார், ஆலஃபன்டா கீழ இருந்து மேல போகும். 5ஆவது வசனத்துல இருந்து மேல போகும். அந்த 5 வார்த்தைக்கும் போட்டா சிங்கிள் போட்டா இதுதான் வரும். 64 128 வந்துடும். யார் ஒருவர் மணவாளனால் மீட்கப்படுகிறார்களோ அவர்கள் தங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். 50ன்னு சொல்லி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு. மணவாட்டி பிரமாணத்தினால் மீட்கப்படுற காரியம். யார் ஒருவரை மணவாளன் மீட்டுக் கொள்கிறாரோ அல்லது யார் ஒருவர் மணவாளனால் மீட்கப்படுகிறார்களோ அவர்கள் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எழுதிங்க. அப்ப இந்த ஜீவ பலி அல்லது தகன பலின்னு சொல்லக்கூடியது, போஜன பலியும் அதே மாதிரிதான் செய்ய சொல்றாரு. இந்த ஜீவ பலி இந்த தகன பலிங்கிறது போஜன பலியை மொத்தபடியே தகனிக்க வேண்டும். சுட்டு, அதாவது 6:23 போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். சரியா? புசிப்பதற்கல்ல, முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். எழுதிங்க. இது புசிப்பதற்கல்ல, முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். இப்ப ரபானிகள் பீரியட்ல தேவனை அறியதான் நாம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, தேவனை இன்னும் அறிய அவரோடு கூட நெருங்கதான் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். இது புசிப்பதற்கெல்லாம் முழுவதும் சுட்டரிக்கப்பட சொன்னார். சரியா? ரபானிகள் பீரியட்ல தான் சொன்னார். வேதத்தை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னார். மெசியானிக்ல நமக்கு அதே போஜன பலி எப்படி அப்ளிகபிள் ஆகுது, எப்படி பொருந்தது அப்படின்னா, நம்ம போஜனம் அதை சார்ந்த காரியத்தினால் நாம் தீட்டுப்படக்கூடாது. நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, நாம் அவரை அறிகிற அறிவுக்கு, அவரை அறிகிறதற்கு போஜனம் தடையா இருக்கக்கூடாது. எழுதிங்க. போஜன பலி சார்ந்த காரியம் எழுதிங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த போஜன பலியை முழுவதும் சுட்டரிக்கப்படணும்னு சொன்னார். அதாவது ரபானிகள் பீரியட்ல சொன்னார். இப்ப அந்த போஜன பலி நமக்கு எப்படி ஆகுதுன்னா, நம்முடைய போஜனத்தை குறித்தாவது பண்டிகைகளை குறித்தாவது ஒருவனும் நம்மை குற்றம் சாட்டுகிறதுக்கு இடமில்லாமல் நாம கர்த்தரை அறிகிறதற்கு நமக்கு போஜனம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, நாம சுயத்தை வெறுக்காமல் இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. நம்முடைய சுயத்தை நேசித்தால் நித்தியத்துக்கு ஆயத்தமா இருப்பது கூடாத காரியம். இப்படி ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரி பிரவேசிப்பது கூடாத காரியம் சொல்றாரோ, அதே மாதிரி நாம் நம்முடைய சுயத்தை நேசித்தால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்காக அல்லது நித்தியத்திற்காக ஆயத்தமா இருப்பது கூடாத காரியம். இப்ப இந்த சுயத்தை வெறுக்கணும்னு சொன்னா, சத்தியத்தை அறியாம சுயத்தை வெறுக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்னு சொன்னார். சத்தியத்தை அறியாமல் நம்ம விடுதலை ஆகவே முடியாது. சத்தியத்தை அறியாமல் சுயத்தை வெறுக்கவும் முடியாது. சரியா? அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அடுத்து என்னாகமோ 6:23 பார்த்துட்டோம். அடுத்து என்னாகமோ 8:33 வாங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க. இதுல அவ்வளவுதான். இந்த போஜன பலி பழைய ஏற்பாட்டுல
சுட்டரிக்கப்படணும். இந்த போஜன பலி நமக்கு எப்படி கொடுத்தாரு? அப்பமும் திராட்சை ரசமா நமக்கு கொடுத்தாரு. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்புவேன். அது ஒரு காரியம். இந்த போஜன பலி நாம போஜனத்தினால் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. போஜனம் நாம் இடறுவதற்காவது அல்லது நம்முடைய சகோதரன் இடறுவதற்காவது ஏதுவாய் இருக்கக்கூடாது. அப்படி அது நமக்கு தடுக்காதபடி நாம் காத்துக்கொள்ளணும். அதான் இந்த போஜன பலியை குறித்த காரியம். நம்ம சுயத்தை நாம வெறுக்கணும்னு சொன்னா, நம்முடைய சரீரத்திற்கு நாம் கடவுள் அல்ல, நாம் தலை அல்ல. இப்ப ஆதாம் பாவம் செய்த உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது வரைக்கும் மணவாளன் தான், கர்த்தர் தான் தலையா இருக்கிறாரு. பாவம் செய்த உடனே இவன் சிருஷ்டிக்காதவனுடைய சரீரத்துக்கு இவனே இப்ப கடவுளா, தனக்கு தானே கடவுளா மாறுறான். இவனே நடத்த ஆரம்பிக்கிறான். அதுதான் பாவம் செய்த போது ஆதாமுக்கு நடந்தது. அப்போ நம்முடைய சரீரத்திற்கு நாமே கடவுளா இருக்கக்கூடாது, அவர் நமக்கு கடவுளா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சரீரத்தை சிருஷ்டிக்கல, உண்டாக்கினவர் கர்த்தர். உண்டாக்கினவர் தான் அதற்கு தலையா இருக்கணும், அவர் தான் நமக்கு கடவுளா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு அதற்கு அதை மீறி நாம இந்த விழுந்து போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அவங்க காரியத்தை அவங்களே தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா அவங்க தலை ஆண்டவர் இல்லை, அவங்க நடத்துகிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் சாத்தான். அவங்களுக்கு ஆவிக்குரிய மணவாளன் யாரு? சாத்தான் தான். அசுத்த மணவாளன் அவன் தான். இவங்க சிருஷ்டிக்காத இவங்களுடைய சரீரத்துக்கு இவங்களே அதிகாரியா தலையா மாறுறாங்க. இவங்க கடவுளா மாறும்போது தான், இவங்களே எல்லாத்துக்கும் சுயமா முடிவெடுக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசுகிறதில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் எதுவுமே சுயமா செய்யறதில்லை. ஏன் அப்படி சொல்றாரு? அதான் கான்செப்டை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம உண்டாக்கின கர்த்தர் தான் நமக்கு தலை. அவர் தான் கடவுளா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சரியா? இப்ப லேவியராம 8:33 வாங்க. 8:33 ஒருத்தர் வாசி. லேவியராம 8:33. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். கவனிங்க, பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் இருக்கா? இப்ப இதுல இருக்கிற காரியங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் வார்த்தை மட்டும் பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கேன். முதல் வார்த்தை மட்டும் தனியா எடுங்க. அது வந்து என்னன்னா, ஆசரிப்பு கூடார வாசல் அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தை. அதுக்கு ஆடில் காடில் மட்டும் தனியா எவ்வளவு வருது பாருங்க. வாவ் மெம் பே டவ் கெத், அது மட்டும் தனியா எடுக்கணும். எவ்வளவு வருது இருக்கு? வாவ் மெம் பே டவ் கெத், ஆசரிப்பு கூடார வாசல். அதுக்கு ஆடில் எவ்வளவு வருது? காடில் எவ்வளவு வருது? 66,534. 66,534 ஆசரிப்பு கூடார வாசல் அப்படிங்கிற வார்த்தைக்கு, முதல் வார்த்தை 66,534 கரெக்ட். பிரேக் பண்ணிக்கங்க. 66ங்கிறது 66 புஸ்தகம். அதுல இருக்கிற 6:11, 6x11 போட்டு மணவாளனை பற்றின 6 நாமங்கள் தான் உள்ள இருக்கு. 66 புஸ்தகத்திலேயே உள்ள என்ன இருக்கு? மணவாளனை குறித்த 6 விதமான அறிவு உள்ள இருக்கு. மணவாளனை குறித்த 6 விதமான அறிவு நம்ம அடைந்து கொள்றதுக்கு உள்ள இருக்கு. 6:11 66 புஸ்தகம்னு போட்டிருக்கு. கீழே 534னா 534ங்கிறது எல் பெத்தேல். இதுவும் 6:11 தான். மேல இருக்கிறது 66 புஸ்தகம், அதுக்குள்ள இருக்கிறது மணவாளன் 6:11 66 இருக்கிறாரு. இது கீழே 534, இதுவும் 6:11 தான். இந்த 6:11 என்னன்னு எழுதிக்கங்க.
29 38 பிராக்கெட்ல எழுதிக்கங்க 74 92 137 164 29 38 74 92 137 164 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 534 வந்துடும். இதுவும் 6 11 தான். இந்த 29 2 + 9 கூட்டினீங்கன்னா 11. எல்லாமே 6 நம்பர்ஸ் இருக்கா, 6ம் 11 தான். கூட்டினீங்கன்னா சிங்கிளா கூட்டினீங்கன்னா 3 + 8 11, 7 + 4 11, 9 + 2 11, 1 + 3 + 7 அதுவும் 11 தான். 164 சிங்கிளா கூட்டினாலும் 11 தான். இதுவும் 6 11 தான். சரியா? சிங்கிள் போட்டீங்கன்னா முதல் வார்த்தைக்கு எவ்வளவு வருது? சிங்கிள் 30 30 60 60 பிரேக் பண்ணிக்கங்க. 22 + 38 22 + 38 22ங்கிறது அவரு எலஃபண்டோ வார்த்தையாகி தேவன், 38ங்கிறது நாம், 38ங்கிறது மணவாட்டி. சரியா? முதல் வார்த்தைக்கு இது. அடுத்தது இந்த முதல் வார்த்தையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் ஷீட் எல்லாருக்கும் வச்சிருப்பீங்களா தெரியல, நான் சொல்றேன். அப்படியே அந்த வாவு எக்ஸ்பேண்ட், வாவுக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 13 13 எழுதிக்கங்க. கூட்டி சொல்லுங்க. வாவ் மெம் பே டவ் கெத், அதான் 5 எழுத்து அந்த முதல் வார்த்தை. வாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 13 13. யாராவது பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். வாவுக்கு 13 13 எக்ஸ்பேண்ட் வேல்யூ. மெம்க்கு 8 8, பேக்கு மூணாவது எழுத்து பே 9 9 எக்ஸ்பேண்ட் வேல்யூ வந்து 9 9. அடுத்து டவ், டவுக்கு 11 11. அடுத்து கெத்து, கெத்துக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 13 13. அப்ப 5 எழுத்து, 5 எழுத்துக்கும் சொல்றேன் எக்ஸ்பேண்ட் வேல்யூ 13 13. முதல் எழுத்துக்கு, ரெண்டாவது எழுத்துக்கு 8 8, மூணாவது எழுத்துக்கு 9 9, நாலாவது எழுத்துக்கு 11 11, அஞ்சாவது எழுத்துக்கு 13 13. எவ்வளவு வருது? கூட்டி சொல்லுங்க. எவ்வளவு வருது? ஏ 54. கரெக்ட். 54 54. வெரி குட். 54 54 தான் எக்ஸ்பேண்ட் வேல்யூ. 54 54 கூட்டி போட்டுங்க 108. 108 பிரேக் பண்ணீங்கன்னா 74 + 34. 74ங்கிறது 37 + 37 37 போட்டுங்க. ரட்சிப்பு நித்திய ஜீவனம். முப்பத்தி 34ங்கிறது 17 17 ஆல் ஸ்பிரிச்சுவல், எல்லா சகல ஆவிக்குரிய காரியங்கள். 74ங்கிறது 37 37, 34ங்கிறது 17 17.
சரியா? இப்ப எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம வாசிக்கிற அந்த காரியம் வந்து எபிரேயர் 6:1ல இருந்து 3 வரைக்கும். இது வந்து வாலிப பருவம், வாலிப அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன அனுபவம்? வாலிப அனுபவம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இது எல்லாம் 6 காரியம் இருக்கும். 6 இதை போட்டு 29, 38, 74, 92, 137, 164 வரிசையா போட்டுக்கங்க. மனம் திரும்புதல் 29, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் 2வது 38, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் 74, கைகளை வைக்குதல் 92, மரித்தோர் உயிர்த்தெழுதல் 137, நித்திய நியாய தீர்ப்பு 164. இது என்ன அனுபவம்னா வாலிப அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு வாலிப பருவம் அல்லது வாலிப அனுபவம். பூரண பருவம் ஒண்ணு இருக்கு. எபிரேயர் 5:13-14 வாசிங்க. எபிரேயர் 5:13-14. பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த பலமான ஆகாரம் தான் இதுதான் பூரண பருவம். பலமான ஆகாரத்தை புசிக்கிறது. சரியா? நீதியின் வசனத்திலே பழக்கப்பட்டு பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் தான் பூரண புருஷர்கள், பூரண பருவம். இந்த பூரண பருவம் இந்த இடத்துக்கு வரணும்னா நமக்கு பிரமாண அறிவு, தேவனுடைய கட்டளைகளை குறித்த சரியான அறிவு இருந்தால் தான் முடியும். பிரமாண அறிவு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். சரியா? எழுதிக்கங்க. எபிரேயர் 6:1ல இருந்து 3 வரைக்கும் வாலிப பருவம். எபிரேயர் 5:13-14 பூரண பருவம். பிரமாண அறிவு இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். பிரமாணத்தை நம்ம புறம்பே தள்ளவே முடியாது. நம்ம கையில 14 ஜாயிண்ட் தாங்க இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஜாயிண்ட் தான் அந்த ஒரு கோடு இருக்கும். ஒன்னொன்னு ஒரு ஜாயிண்ட். மொத்தம் கையிலே 14 ஜாயிண்ட், 28 தான் வச்சிருக்காரு. அந்த 14 கணக்கு ஆதியாகமம் 1:1 வச்சிருக்கிறார். அப்ப எப்பவுமே நீங்க பைபிள் படிக்கும்போது புரிஞ்சுக்கொள்ளணும், நீதியின் வசனம்னு வந்தா அது பிரமாணத்தை 613 கட்டளைகளை குறிக்கிறதுன்னு போட்டு 14 போட்டு நீதியின் வசனம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? நீதியின் வசனத்திலே நீதியின் வசனம்னா என்னன்னா 14 613 கட்டளைகள்னு போட்டு. சத்திய வசனம்னா ஆதியாகமம் 1:1. சத்திய வசனம்னா 11:11 அவர் மணவாளன், நம் மணவாட்டி. அவர் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தலையா இருக்கணும். இந்த 14:14 11:11 ஆதியாகமம் 1:1 வச்சிருக்கிறார். அப்போ நீதியின் வசனத்தையும் சத்திய வசனத்தையும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா ஆதியாகமம் 1:1 இருந்து தொடங்கிட்டார். சரியா? இந்த ஆதியாகமம் 1:1 11:11 இருக்கு. 14 28 எழுத்து இருக்கு. உள்ள எப்ராய்க் ஸ்டடீஸ்ல 11 லெட்டர் இருக்கு. அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆதியாகமம் 1:1 இருந்து வேதத்தை படிச்சாதான் நமக்கு புரியும். அப்பதான் அந்த லிங்க் புரியும். ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, எப்படி திருச்சபை ஆயத்தமாகணும்னு எப்படி எதிர்பார்க்கிறாரு, நம்மகிட்ட என்ன விரும்புறாரு, நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன, எல்லாம் புரியணும்னா அவர் கொடுத்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தாதான் புரியும். அவர் கொடுத்த ஸ்ட்ரக்சர் தான் HRM, வீட்டு ஊழியம் முறை ஸ்ட்ரக்சர்ல தான் கொடுத்தார் வேதத்தை. வீட்டு ஊழியம் முறைங்கிறது அவர் எப்ராய்க் பீரியட்ல முற்பிதாக்களின் தேவனா இருந்தார். ரபானிக்கல் பீரியட்ல கோத்திர பிதாக்களின் தேவனா இருந்தார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வேதத்தை கொடுத்தார்.
முற்பிதாக்களின் தேவன், கோத்திரபிதாக்களின் தேவனும், ரட்சிப்பின் தேவனும் ஒருவரே. அவரே உன் சிருஷ்டிகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வேதத்தை கொடுத்தாரு, வீட்டு வழிமுறை ஸ்ட்ரக்சர்ல. அதே ஸ்ட்ரக்சர்ல தான் அவனு இருக்கிறார். பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கிறாரா? 3:3 வந்துடும். அதுல பார்த்தாதான் வேதம் நமக்கு கிளீனா புரியும். இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு புரிதல், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்துட்டோம்ல, எக்ஸ்பேண்ட் பார்த்தாச்சு. இப்போ லேவியராகமம் 8:33 மொத்தம் எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. எத்தனை எழுத்துல இருக்கு, எத்தனை வார்த்தையில இருக்கு பாருங்க. அப்ப ஆட்டாங்க. எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு? முதல்ல நீங்க எபிரேய வசனத்தை எடுத்தீங்கன்னா அது எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்து ஆர்டினலுக்கு ஆர்டினல் போடணும், சிங்கிள் போடணும், சிங்கிள் டு சிங்கிள் போடணும். அடுத்து என்ன போடுறோம்? ஆர்டினலுக்கு ஆர்டினல் சிங்கிள் போடுறோமா? அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் எடுத்து சிங்கிள் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 சாட்சி வந்துடும் ஒரு வசனத்துக்கு. வேதத்துல அக்செப்ட் ஆண்டவர் அனுமதிக்கிறது வந்து, ஆண்டவர் எதிர்பார்க்கறது குறைஞ்சது 3 சாட்சி. ஒவ்வொரு வசனத்துலையும் குறைஞ்சது அவரை குறித்து 3 சாட்சி இருக்கும், 2 இல்லது 3 சாட்சி. சரியா? ஆனா 5-6 விதமா சாட்சி இருக்கும். அதுல வந்து 2 இல்ல 3 சாட்சி குறைஞ்சது இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல கிடைக்காத விளக்கம் அதுல இருக்கும், அதுல கிடைக்காது எக்ஸ்பேண்ட் பண்றதுல கிடைக்கும். அந்த மாதிரி நேற்று பார்த்தோம் பாத்தீங்களா? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படிங்கறது 19 எழுத்துல வச்சிருக்கிறார். அப்ப எப்படி வச்சிருக்கிறாரு? நோவாவை எப்படி காண்பிக்கிறாரு? நோவாவை சரீரமா காண்பிக்கிறார். தன்னை தலையாகவும் நோவாவை சரீரமாகவும் காண்பிக்கிறார். இப்போ இதுக்கு போட்டீங்களா? எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? 43 எழுத்து 12 வார்த்தை. 43 வார்த்தை. ஓ, அந்த முதல் வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா 43 வார்த்தை வருதா? இல்ல, அந்த முதல் வார்த்தையை விட்டுருங்க. அடுத்தது அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க இல்லையா, பிளாக் லெட்டரை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ப்ளூ லெட்டர் ஃபுல்லா எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு? 38 எழுத்து 11 வார்த்தை. 11 வார்த்தை 38 எழுத்து. சரியா? 11 வார்த்தைங்கிறது மணவாட்டி, 38 எழுத்துங்கிறது பூரண புருஷராக வரைக்கும் கூடார வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. எழுதிக்கங்க. அங்க ஆசிரியப்பு கூடார வாசல்ல 7 நாள் இருக்கணும். பிரதிஷ்டை முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. இப்ப அந்த 11 வார்த்தையில வச்சிருக்கிறாரு. 11ங்கிறது மணவாட்டி, 38 எழுத்துங்கிறது இதுவும் மணவாட்டி தான். பூரண புருஷராக வரைக்கும் கூடார வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. இப்ப இந்த 11 வார்த்தைக்கும் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போடணும். 11 வார்த்தைக்கும் லெட்டர் சொல்றேன், எழுதிக்கங்க. எழுதி போடுங்க. யாராவது போட்டிருக்கீங்களா? இந்த 11 வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சிங்கிள் போட்டிருக்கீங்களா? 32 63 64.
ஃபர்ஸ்ட் லெட்டர்னா 26. ஓ நீங்க அந்த இதுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு விட்டுருங்க, வாவ விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு விட்டுட்டு மீதி 11 வார்த்தைக்கும். அப்ப 6 எடுத்துட்டோம்னா 32ல இருந்து 6 கழிச்சிட்டோம்னா 26 எல்லா வார்த்தைக்கும் 11 வார்த்தைக்கும் அந்த முதல் வார்த்தை ஆசிரிப்பு கூடார வாசல்ங்கிறத விட்டுட்டு மீதி 11 வார்த்தைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிங்கிள் எடுத்தோம்னா 26 வரும். எழுதிக்கங்க, நீங்க போட்டு பார்த்துக்கங்க. ஆயின் யோத் அப்படி அந்த 11 வார்த்தைக்கு முதல் எழுத்து மட்டும் எடுக்கணும். ஆயின் யோத் மெம் யோத் மெம் காஃப் ஷின் யோத் யோத் அலஃப் யோத். இதெல்லாம் தனியா எடுத்து சிங்கிள் மட்டும் போட்டீங்கன்னா 26 வரும். 26 வேகமா போனா சொல்லுங்க, என்ன திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் உங்களுக்கு தான் தெரியும், நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சொல்ற ஆள் கேட்கிற ஆள் நீங்க தான், எழுதுற ஆள் நீங்க தான். உங்களுக்கு தான் இந்த அளவுக்கு தெரியும். இருபத்தாறுனா ஒரு 26 அவர் மேல, இன்னொரு 26 இஸ்ராயேல் எழுதிங்க. 26 வரும் சிங்கிள் வேல்யூ. ஒரு 26 அவர், இன்னொரு 26 இஸ்ராயேல். ஏன் 26 யோதுகே வாவுகே தானே வரும்? ஏன் இங்க அவர் ஒன்னு அவரையும் ஒன்னு இஸ்ராயலையும் போடுறோம்னு உங்களுக்கு சந்தேகம் வரணும். வந்தாதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏன் வருதுன்னா 26 இஸ்ராயலை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது 26 தான் வரும். சரியா? அதனால இங்க 26 போட்டோம். இஸ்ராயல் எழுதி அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 26 தான் வரும். கர்த்தருடைய சாயல் தான் இஸ்ராயல், அந்த அந்த அர்த்தத்துல வரும். அப்போ ஒரு 26 அவர், இன்னொரு 26 இஸ்ராயல். சரியா? இன்னொரு 26 இஸ்ராயல்னு போட்டுருங்க. யோவான் லேவியராகமம் 8:33 மொத்த வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் எவ்வளவு வருது? ஆர்டினல் எவ்வளவு வருது? கார்டினல் எவ்வளவு வருது? சிங்கிள் எவ்வளவு வருது? சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது? யாராவது போட்டிருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையை விட்டுருங்க, அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை விட்டுருங்க. 66,534 தான் தனியா பார்த்துட்டோம்ல, அது இதுல சேர்க்க வேண்டாம். மற்ற வார்த்தைக்கு எல்லாம் கேட்கிறேன். கார்டினல் 415, கார்டினல் 2260. கரெக்ட். 11 வார்த்தைக்கும் ஆர்டினல் 415, கார்டினல் 2260. சிங்கிள் எவ்வளவு வருது சிஸ்டர்? சிங்கிள் 109. 109 கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள் 46. 92. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டீங்களா? 8299. 8291. ஆமாங்க. கூட்டிருங்க 173. இப்ப எல்லாத்துக்கும் வேல்யூ பார்த்துடலாம். ஆர்டினல் கார்டினல் 415, கார்டினல் 2260. ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னா 2675. 2675 பிரேக் பண்ணிக்கங்க. 611 தோரா வேதம் பிளஸ் 2064. 2064 போட்டுட்டு பிராக்கெட்ல 0 எடுத்துருங்க. 264. அந்த 264 பிரேக் பண்ணிக்கங்க. 50 பிளஸ் 214. 2675 பிரேக் பண்ணிக்கங்க. 611 பிளஸ் 2064. அதுல 2064 0 எடுத்துருங்க. 264 அதை பிரேக் பண்ணிக்கங்க தனியா. 50 பிளஸ் 214. மணவாளன் மணவாட்டியை ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறது. மணவாளன் மணவாட்டியை ஆவிக்குரிய பிரகாரமாக மீட்கிறது.
ஆவிக்குரிய பிரகாரமாக மீட்கிறது தான் வேதம். வேதம்னா என்ன? வேதத்துக்குள்ள சிம்பிளா என்ன இருக்கு? மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் மீட்டுக் கொள்ளுகிற காரியம் தான் வேதத்துக்குள்ள இருக்கு. அந்த வேதத்துக்குள்ள இன்னொரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், உள்ள அவருடைய பிரமாணங்களும் உள்ள இருக்கு. அதற்குரிய சட்டத்திட்டங்கள் பிரமாணங்களும் உள்ள இருக்கு. சரியா? இப்போ ஆடில் காலில் பார்த்துட்டோம். சிங்கிள் 109 109 வருதா? 109 109 218 பிரேக் பண்ணிக்கங்க. 52 52 பிளஸ் 74 பிளஸ் 92. 52 பிளஸ் 74 பிளஸ் 92 அவ்வளவுதான். 52 எப்ராயிக், 74 ரபானிக்கல், 92 மெசியானிக். ஐம்பத்தி ரெண்டு 74 92. நூத்தி ஒன்பது 109 ஜீரோ எடுத்துருங்க. 19 19. அவர் தலை நாம் சரீரம். அவர் பாதி நாம் பாதி. சிங்கிள் சிங்கிள் போட்டீங்கன்னா 46 46 92. 92னா யெஷுவா, இயேசு, யெஷுவா. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் கூட்டினீங்கன்னா 82 91 கூட்டினா 173 173. 173 பிரேக் பண்ணுங்க. 173 1 + 7 + 3 போட்டுக்குங்க 11. 11 அவர் மணவாளன். சரியா? இப்போ 173 பிரேக் பண்ணுங்க. 111 + 22 + 26 + 14. 111 + 22 + 26 + 14. 111 22 26 14. சரியா? எல்லாரும் போட்டீங்களா? எழுதிட்டீங்களா? யோவான் 17 17 நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தர் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், இந்த வசனமே சத்தியம். சத்தியங்கிறது 11 11 தான் இருக்கு. 11 11 தான் சத்தியம். அது எதுல இருக்கு? வசனத்துல தான் இருக்கு. 11 11 அது எதுல இருக்கு? எபிராயத்துல தான் இருக்கு. நீங்க தமிழ்லயோ வேற லாங்குவேஜ்லயோ 11 11 காண்பிக்க முடியாது. ஏன்னா அது மேத்தமெட்டிக்ஸ்ல ஆண்டவர் கொடுக்கல. மற்ற லாங்குவேஜ்லாம் எபிரேயத்தை ஏன் கணக்குல கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, சத்தியத்திற்காக தான். வேத கணக்கு எதுக்காக கொடுத்தாருன்னா, மாறாமல் இருக்கும் பாருங்க. கணக்கு மட்டும்தான் மாறாது. நான் ஒண்ணு நீங்க ஒண்ணு சொல்ல முடியாது. அதற்காக கொடுத்தாரு. அது அதுக்கு தான் பொருந்தும். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக முடிய வசனமே சத்தியம் அப்படின்னா, சத்தியங்கிறது 11 11 தான் சத்தியம். அவர் என் ஆவிக்குரிய சரீரத்திற்கு, என் உள்ளான மனுஷனுக்கு அவர், என் ஆத்மாவுக்கு மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி அப்படிங்கிறது நீங்க ஆதியாம 1:1 இருந்து எபிரேயத்துல தான் பார்க்க முடியும். ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாம் உன் தேவனாகிய கர்த்தர், அதாவது அந்த ஆதியாம 2ஆம் அதிகாரத்துல அவனை சிருஷ்டிக்கும் போது, ஆதாமை சிருஷ்டிக்கும் போது
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினாருங்கிறது 11 எழுத்துல வச்சிருக்காரு. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படிங்கிறதும் 11 எழுத்துல வச்சிருக்காரு. ஏன்? ஊதுனவர் மணவாளன், அந்த ஊதுனதை பெற்றுக்கொண்டவன் மணவாட்டின்னு காண்பிக்கிறக்காக தான் 11 எழுத்துல வச்சிருக்காரு. நிறைய இருக்கு. நீங்க தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறது மட்டும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 11 முறை இருக்கு. 11 முறை இருக்கு. ஏன்? சிருஷ்டித்தவர் மணவாளன்னு காண்பிக்கிறக்காக தான். எழுதிக்கங்க. ஆதியாகமம் 2:4. அடுத்தது இதுல இருந்து அந்த சிருஷ்டித்ததுல இருந்து இருக்கு 11 முறை. அதுக்கு முன்னாடி 2 தடவை இருக்கு, அதை விட்டுருங்க. 2:4 2:5 தேவனாய் கர்த்தர் இருக்கு. ஆனா சிருஷ்டிக்கிறது 7ஆம் வசனத்துல தான் சிருஷ்டிக்கிறாரு. அதுல இருந்து 11 முறை இருக்கு இந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே. 2:7 1வது தடவை, 2:8 தேவனாய கர்த்தர் 2வது தடவை, அடுத்து 2:9, அடுத்து 2:15, அடுத்து 2:16, அடுத்து 2:18, அடுத்து 2:19, அடுத்து 2:21, அடுத்து 2:22. அப்ப அது 2 சேர்த்துதான் 2:4 2:5 போட்டுக்குங்க. இந்த அதிகாரம் முழுக்க 11 முறை தான் தேவனாய கர்த்தருங்கிற வார்த்தை. 2:4 2:5 2:7 2:8 2:9 2:15 2:16 2:18 2:19 2:21 2:22 மொத்தம் 11 முறை இருக்கு தேவனாய கர்த்தர் அப்படிங்கிறது. ஏன்னா உண்டாக்கினவர் யாரு? மணவாளன் அப்படிங்கிறது ஆதியாகமம் 1:1 இருக்கிற 11 நமக்கு புரிஞ்சாதான் விளங்கும், இல்லைன்னா புரியாது. சரியா? இப்போ இந்த வசனத்துல சத்தியங்கிறது 11:11 தான். சத்திய வசனம்னா 11:11 தான். நீதியின் வசனம்னா 14:14 தான். எதுக்குள்ள இருக்கு? தெவார்னா வார்த்தை எபிரேயத்துல தெவார், டாலத் பேத் ரேஷ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா டாலத் பேத் ரேஷ் அப்படின்னு போடுங்க. எவ்வளவு வருது பாருங்க. கார்டினல் டாலத் 4வது எழுத்து, பேத் ரேஷ் ரெண்டு 20 200. அதுல டைரக்டா வரல, எக்ஸ்பெண்ட் பண்ணா வேற வேல்யூ வரும். சரி, இப்ப அதுக்கு போக வேண்டாம், அது வேற மாதிரி நீண்டுட்டு போயிடும். டாலர் தெவார்னு எழுதிக்கங்க. தெவார்னா டாலத் பேத் ரேஷ், டாலத் பேத் ரேஷ் எழுதிக்கங்க. அப்ப இப்போ நீ இஸ்ரேலாக மாறுற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அங்க பார்த்தோம், அங்க ஆசாரியர்களுக்கு சொல்றாரு, லேவியர்களுக்கு. அது உள்ள போய் பார்த்தோம், 26 வந்துச்சு. கரெக்டா? ஒரு 26 அவர், இன்னொரு 26 இஸ்ராயல்னு வந்துச்சா? நீ இஸ்ரேலாக மாறுற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது
அப்படி இருந்தால் நம்மை அது பரிசுத்தமாக்கி கொண்டே வரும். அதே காரிய சத்தியம் நமக்கு எப்படி பொருந்ததுன்னா 7 நாளுங்கிறது நமக்கு அங்க 7 நாள் காத்திருக்கணும் ஆசரிப்பு கூடாரத்துல. அதை விட்டு வெளியே வரக்கூடாது பிரதிஷ்டை நிறைவேற வரைக்கும். நமக்கு 7ங்கிறது தேவகுமாரன் பென் எலோஹிம் எழுதிக்கங்க. 7 நாளுங்கிறது நமக்கு பென் எலோஹிம் தேவகுமாரன். இந்த ஆசாரியர்கள் 7 நாள் காத்திருந்தால் 8ஆம் நாளில் தரிசனம் ஆவார். கரெக்டா? 8:33 தானே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 8:31 33 வாசிங்களா? 8:33 வாசிங்க. பிரதிஷ்டை நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவீர்கள். ஓகே, வாசிட்டீங்களா முதல்ல? ரைட். இப்ப இந்த இதுல 11 வார்த்தை 33 எழுத்து அதுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? 7 நாள் காத்திருந்தால் தான் 8ஆம் நாள் தரிசனம் ஆவார். இப்ப நீங்க வாசிங்க இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட. அடுத்த வசனம் நம்ம என்ன பார்க்கணும்? லேவியராமம் 9:1 8:33 அப்புறம் 9:1 வாசிங்க. 9:1. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து. இப்ப இதுல 8ஆம் நாளிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் போட சொல்லியிருந்தேன், 2 வார்த்தைக்கு. சரியா? லேவியராமம் 9:1 இப்படி 7 நாள் காத்திருந்தா 8ஆம் நாள்ல ஆண்டவர் தரிசனம் ஆவார். அதுதான் நம்ம இன்னும் அதை புரியும்படியா வாசிக்கணும்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராமம் 9:4 வாசி. சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். சரியா? 7 நாள் இப்படி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புறப்படாம இருந்து தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு 8ஆம் நாள்ல கர்த்தர் இன்று உங்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற என்ன ரகசியம் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப லேவியராமம் 9:1 8ஆம் நாளிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு போட சொல்லியிருந்தேன். 2 வார்த்தை 10 எழுத்து. அதுக்கு எவ்வளவு வருது? 2 வார்த்தைக்கும் 10 எழுத்துக்கும் ஆர்டினல் கார்டினல் சொல்லுங்க. 2 வார்த்தைக்கு 10 எழுத்துக்கு ரெண்டு வார்த்தை 10 எழுத்து. 9:1 பேத் யோ 104 473 577 கரெக்ட். அடுத்து சிங்கிள் 32 சிங்கிள் 14 கரெக்ட். வெரி குட். இப்போ கவனிங்க, அந்த 2 வார்த்தை 10 எழுத்துக்கு ஆர்டினல் கார்டினல் 104 473 கூட்டினீங்கன்னா 577. இந்த 577 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 5 + 7 + 7ன்னு கூட்டுங்க 19. 19னா நாம் யாரும் அந்த ஆசாரியர்களை குறிக்குது. இங்க நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நம்மை குறிக்குது, ரட்சிக்கப்பட்ட நம்மை குறிக்குது. நாம் அந்த ஆசாரியர்கள் யாரா காண்பிக்கப்படுது? மணவாளனில் பாதி. நாம் மணவாளனில் பாதின்னு எழுதி 5 + 7 + 7ன்னு போட்டு 19ன்னு கூட்டிங்க. நாம் 19ங்கிறது நாம், அதாவது அவர் பாதி நாம் பாதி இல்லையா? அதுல நாம பாதி. நாம் மணவாளனில் பாதி அப்படின்னு போட்டுருங்க. 577 பிரேக் பண்ணிக்கங்க. 577 பிரேக் பண்ணா 424 + 111 + 42. 424 + 111 + 42. 424ங்கிறது ஆலஃபன் டவ். 424ங்கிறது குமாரன். 111ங்கிறது ஆலஃப். ஆலஃப்ங்கிறது பாலகன். 42ங்கிறது உபதேசம், டீச்சிங். லேமட்டோட ஆர்டினல் கார்டினல் வேல்யூ. 424ங்கிறது ஆலஃபன் டவ், 111ங்கிறது ஆலஃப், 42ங்கிறது உபதேசம்.
424ங்கிறது குமாரன், 111ங்கிறது பாலகன், 42ங்கிறது லேமேட். இப்ப 8ஆம் நாளிலே பாலகனை குமாரனை பற்றின உபதேசம். இப்போ 7 நாள் இப்படி காத்திருந்தாச்சுன்னா 8ஆம் நாள்லே இன்று உங்களுக்கு தரிசனமாகனா நமக்கு என்ன காண்பிக்குது? 8வது நாளில் பாலகனை குமாரனை பற்றின உபதேசம் தான். அதுலதான் நம்ம 8வது நாள்ல தான் நம்ம முழுமை பெறுகிறோம். அதுல என்ன கிடைக்குது? பாலகனை குமாரனை பற்றின உபதேசம் கிடைக்குது 8வது நாளிலே. சரியா? 7 நாள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு 8வது நாளிலே தான் கர்த்தர் தரிசனம் வர்றாரு. இது எழுதிங்க. எப்படி நமக்கு எப்படி பொருந்தது எழுதிங்க. 6 நாள் நமக்கு வந்து 6000 வருஷம். 6 நாளுங்கிறது நமக்கு 6000 வருஷம். 6வது நாள் 6 நாள் அல்லது 6வது நாள் 6 நாளுங்கிறது 6000 வருஷம் போட்டுங்க. 7ஆம் நாளுங்கிறது 1000 வருஷம் அரசாட்சி. 8ஆம் நாளுங்கிறது அதுதான் நமக்கு புதிய ஆரம்பம், புது வாழ்வு, மறுமையின் வாழ்வு. அப்பதான் நமக்கு துவங்குது. நித்திய வாழ்வு 8ஆம் நாள்ல தான் நமக்கு துவங்குது. அது வரைக்கும் எங்கதான் இருக்கிறோம்? பூமியிலே அரசாள்றோம். சரியா? அதுக்கப்புறம் தான் மறுமையின் வாழ்வு துவங்குது. 8ஆம் நாள்ல தான் நமக்கு வந்து நியூ பிகினிங் ஆரம்பிக்குது, புது வாழ்வு ஆரம்பிக்குது. 6 நாளுங்கிறது 6000 வருஷம், 7ஆம் நாளுங்கிறது 1000 அரசாட்சி, 8ஆம் நாளுங்கிறது அதுதான் 1000 அரசாட்சிக்கு பின்புதான் நித்திய வாழ்க்கை தொடங்குது. அதான் நியூ பிகினிங், நமக்கு புது வாழ்வு. சரியா? இதான் 8வது நாளுங்கிறது அந்த கான்செப்டுக்கு. 8வது நாள் அப்படிங்கிறதுக்கு 6 நாள் 6000 வருஷம். 7வது நாளுங்கிறது 1000 அரசாட்சியின் துவக்கம். 1000 அரசாட்சி முடியும் போது 7 நாள் முடியுது. 8வது நாளுங்கிறது நமக்கு மறுமையின் வாழ்வு துவங்குது. சரியா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு மறுமையின் வாழ்வு நமக்கு துவங்குது. இப்போ இந்த 2 வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2 வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து சிங்கிள் 577 பார்த்துட்டோம். மற்றதெல்லாம் வேண்டாம். 14 14 28 பிரமாணங்கள் போட்டுங்க, சிங்கிள் டு சிங்கிள். சரியா? 32 32 64 64 பிரேக் பண்ணா 26 38 26 38 பிரேக் பண்ணிக்கங்க. சிங்கிள் வேல்யூ 32 32 64 வருது இல்லையா? 26 பிளஸ் 38. இருபத்தாறு பிளஸ் 38 பிரேக் பண்ணிக்கங்க. 14 14 அது பிரேக் பண்ணியே இருக்கு. சிங்கிள் வந்து 14 14 பிரமாணங்கள். சரியா? 2 வார்த்தையை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? யாராவது பண்ணீங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா? ரெண்டு வார்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ண எவ்வளவு வருது? ரெண்டு வார்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா முதல் வார்த்தைக்கு 61 61, ரெண்டாவது வார்த்தைக்கு 39 39 எழுதிங்க. ஒரு வார்த்தைக்கு 61 61 வரும், இன்னொரு வார்த்தைக்கு 39 39 வரும். எக்ஸ்பேண்ட் வேல்யூ எழுதிங்க. அறுபத்தொன்னு 39 39. சரியா? ரெண்டு வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்போ எக்ஸ்பேண்டோட சிங்கிள் வந்து
எக்ஸ்பேண்ட் ஷீட் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, எழுதிங்க. வித்தியாசம் வந்தா எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். இதுதான் வரும் கரெக்டா 2 வார்த்தைக்கும் 61 61 39 39 எக்ஸ்பேண்ட் பண்ணா. ரெண்டு வார்த்தைக்கு சிங்கிள் சிங்கிள் கூட்டினா மொத்தமா கூட்டினா 100 100 வந்துடும். டோட்டல் 100 100 200 200ங்கிறது ரேஷ் தலை. சிங்கிள் சிங்கிள் போட்டீங்கன்னா 21 21 21 வரும் ஒரு வார்த்தைக்கு. இன்னொரு வார்த்தைக்கு 34 34 வரும். எழுதிக்கிங்க. சிங்கிள் சிங்கிள் டோட்டல் வந்து எக்ஸ்பேண்டுக்கு 55 55 வரும். அதான் 21 + 34 55 55 வரும். 110. 110ங்கிறது ஆலயமும் தோராவும். யாராவது போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. வித்தியாசமா தான் நம்ம செக் பண்ணிடலாம். கரெக்ட் தான் ஆன்சர் நான் சொல்றது. உங்களுக்கு வித்தியாசமா இருந்தா சொல்லுங்க. 55 55 110 சிங்கிள் சிங்கிள். சிங்கிள் டோட்டல் வந்து எக்ஸ்பேண்ட்ல 100 100 கூட்டினா 200. 200ங்கிறது தலையாகிய கிறிஸ்து ரேஷ். 55 55 சிங்கிள் சிங்கிள் வேல்யூ. 110 110ங்கிறது ஆலயமும் தோராவும். இப்போ லேவியராமம் 9:4 மறுபடியும் வாசிங்க. இப்ப 8ஆம் நாள்ல அவ்வளவுதான் முடிஞ்சது. கிளியரா எழுதுனீங்களா? மறுபடியும் எதுவும் சொல்லணுமா? 8ஆம் நாளில் அப்படிங்கிறதுக்கு கிளியரா எழுதிட்டீங்களா? இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா? நீங்களே போட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். போடாதவங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். போட்டாதான் நமக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். சரியா? இது ஒண்ணும் இல்லை, சிம்பிளா புரிஞ்சு கொள்ளுங்க. இதான் புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்றேன். 8ஆம் நாளிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்துருக்கிறோம். 8ஆம் நாளுங்கிறது உள்ள இருக்கிற சத்தியம் தான் முக்கியம். 6 நாளுங்கிறது 6000 வருஷம். 7ஆம் நாளுங்கிறது 1000 வருட அரசாட்சி. 8ஆம் நாளுங்கிறது அதுக்கப்புறம் வானம் பூமி ஒளிந்து போனது. அதுக்கப்புறம் நம்ம மறுமைக்கு போறோம் இல்லையா? அதான் 8ஆம் நாளிலே நமக்கு அதுதான். அப்ப 7ங்கிறது தேவகுமாரனுக்குள் நம்ம வந்து 7ஆம் நாள் ஃபுல்லா யாரோட ஸ்பெண்ட் பண்றோம்? தேவகுமாரனோடு தான் வாழ்றோம். 1000 வருட அரசாட்சியில இந்த மணவாளனோடு தான் வாழ்றோம். அது முடிஞ்சு நமக்கு ஒரு புது வாழ்வு இருக்கு. சரியா? இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட லேவியராமம் 9:4 மறுபடியும் வாசி. லேவியராமம் 9:4 மறுபடியும் வாசிங்க, நல்லா புரியும். சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயில பிசைந்த போஜன பலினா எண்ணெயில பிசைந்த மாவு, அப்பம், எண்ணெயில பிசைந்த மாவு, இந்த 3 சொல்றாரா? சமாதான பலிகளை அந்த 3ஐயும் கொண்டு வர சொல்றாரு. அப்படி கொண்டு வந்தா இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார்னு சொல்றாரு. சமாதான பலிங்கிறது அந்த காளைங்கிறது எழுதிங்க. காளைங்கிறது ஆலஃப், தலை. ஆலஃப்னா என்ன? தலை. காளைன்னு போட்டுங்க. காளை மாட்டு தலை, ஹெப்ராயிக் பீரியட். காளை மாட்டு தலை, காளைன்னு போட்டுட்டு ஆலஃப்னு போட்டுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காளையை கொண்டு வர சொல்றாரா? காளைன்னு போட்டு ஆலஃப் போட்டுங்க, ஹெப்ராயிக் பீரியட். அடுத்தது ஆட்டுக்கடா சொல்றாரா? ஆட்டுக்கடா பஸ்கா ஆடு, பஸ்கான்னு போட்டுங்க, ரபானிக்கல் பீரியட். அடுத்து பிசைந்த மாவு அல்லது போஜன பலி, அப்பமும் திராட்சை ரசமும், மெசியானிக் பீரியட். இப்படி கொண்டு வந்தா இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு, வருங்காலத்துல சொல்றாரு. இன்று உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் ஆவார், ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. காலை வந்து ஹெப்ராயிக் பீரியட், அது வந்து ஆலஃப், காளை மாட்டு தலை. ரபானிக்கல் பீரியட்ல ஆட்டுக்கடா பஸ்கா, ஆட்டுக்கடா கொண்டு வர்றாரு. பஸ்கா ஆடாக, பஸ்கா பலியாக ஆட்டுக்கடா பலி செலுத்த சொல்றாரு. சரியா? புதிய ஏற்பாட்டுல தான் நமக்கு பிசைந்த மாவு, அதாவது அப்பம் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு. இது வந்து மெசியானிக்ல பிசைந்த மாவு வந்து மெசியானிக் அடையாளம், அப்பமும் திராட்சை ரசமும். இந்த 3 வார்த்தையுடைய
ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போடுங்க, நல்லா புரியும். லேவிராமம் 9:4 3 வார்த்தை கொடுத்துருக்கிறேன்னா அந்த 3 வார்த்தைக்கும் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் அப்படிங்கிறது தான் அந்த 3 வார்த்தை. அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போடுங்க. ஹே எடுங்க. ஹே யோத் நுண். ஹே 5/5, யோத் 10/10, நுண் 14/50. இது சிங்கிள் மட்டும் போடுங்க. ஹே யோத் நுண். ஹே யோத் நுண். பதினொன்னு 11 11 22 அவ்வளவுதான். அதான் சத்தியம். இப்ப இந்த ஹெப்ராயிக் பீரியட்ல, ரபானிக்கல் பீரியட்ல, மெசியானிக் பீரியட்ல இதைத்தான் அங்க கொண்டு வராரு. காளை, ஆட்டுக்கடா, அடுத்து போஜன பலி, பிசைந்த மாவு. இந்த 3ஐயும் கொண்டு வந்தா கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் அப்படின்னா மணவாளன் மணவாட்டிக்கு தரிசனம் ஆவார், அதுதான் அர்த்தம். மணவாளன் மணவாட்டிக்கு தரிசனம் ஆவார், அதைத்தான் உள்ள வச்சிருக்கிறார், ரகசியமா வச்சிருக்கிறார். சரியா? ஃபியூச்சர் டென்ஸ் தான் சொல்றாரு. இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார்ங்கிறது அது இன்னும் உள்ள போய் படிக்கும்போது நமக்கு நல்லா கிளியரா புரியும். அது காடியில் பார்ப்போம், அப்ப நல்லா புரியும். அந்த 3 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் எவ்வளவு வருது? ஆர்டினல் கார்டினல் சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க, கிளியரா புரியும். இன்று 100 கர்த்தர் by உங்களுக்கு 100 பை 343. கரெக்ட். சிங்கிள் 443. சிங்கிள் 19/20 வருங்க. 46 46. 46 46. சிங்கிள் டு சிங்கிள் 19 19ங்க. கரெக்ட். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 19/28. வெரி குட், வெரி குட். இதுதான் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார்னா என்ன இருக்கு பாருங்க, எல்லாமே 11ல தான் வருது பாருங்க. 100 by 343 கூட்டினீங்கன்னா 443. 4 + 4 + 3 போட்டுங்க 11. 4 + 4 + 3 11. மணவாளன் உங்களுக்கு தரிசனம் ஆவார், அதான் அர்த்தம். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 19/28 கூட்டினீங்கன்னா 47. என்ன வருது? 4 + 7 11. மணவாளன் உங்களுக்கு தரிசனம் ஆவார். சிங்கிள் வேல்யூ போட்டீங்கன்னா 46 46 92. இயேசு உங்களுக்கு தரிசனம் ஆவார். யேசுவா உங்களுக்கு தரிசனம் ஆவார். சிங்கிள் சிங்கிள் போட்டீங்கன்னா 19 19 38. மணவாளன் உங்களுக்கு தரிசனம் ஆவார். அப்ப தரிசனமாகிறவர் மணவாளன், தரிசனத்தை பார்க்கிறவங்க யாரு? ஆசாரியர்கள்லாம் மணவாட்டி. மணவாளன் மணவாட்டிக்கு தரிசனம் ஆவார். இது எப்படிதான் கொடுக்குறாரு? ஹெச்ஆர்எம் பின்னணியில் தான் கொடுக்குறாரு. ஹெப்ராயிக் ரபானிக் மெசியானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கொடுக்குறாரு. சரியா? ஹெப்ராயிக்ல எப்படி கொடுத்தாரு? ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. அவர் உன் தலையை நசுக்குவார்னு கொடுத்தாரு. ஹெப்ராயிக்னு போட்டு அவர் உன் தலையை நசுக்குவார்னு போட்டுருக்கேன். ரபானிக்கல்ல அதை நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு பஸ்கா பலியாக வந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி பஸ்கா பலியை கொடுத்தாரா? பஸ்கா சரிப்பு, அந்த பஸ்கா பலியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். மெசியானிக்கல மக்கள் அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறவனுக்கும் நித்திய ஜீவனுண்டு, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்திருக்கிறார். இந்த 3 பின்னணியில தான், இதனுடைய அடிப்படையில் தான் மணவாட்டிக்கு மணவாளன் தரிசனம் ஆவார். அப்படின்னா நீங்க 443 ஆர்டினல் கார்டில் டோட்டலை பிரேக் பண்ணிக்கங்க. 443 பிரேக் பண்ணீங்கன்னா 29 + 386 + 14 14 29 + 386 + 14 + 14. 29ங்கிறது குமாரன், 386ங்கிறது பாலகன், 14 14ங்கிறது பிரமாணம். அவர் எப்படி தரிசனம் ஆவாராம்? பாலகனும் குமாரனுமாக பிரமாணத்தின்படி தரிசனம் ஆவார்.
பிரமாணத்தின்படி பாலகனும் குமாரனுமாக தரிசனம் ஆகிறதுனால இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு 2 நாமம் சூட்டப்பட்டது, 2 பேர் கொடுக்கப்பட்டது. ஒன்னு இயேசு என்று பெயரிடுவாயாக, இன்னொன்னு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் பழைய ஏற்பாட்டுல சொன்னதுதான், திடீர்னு புதிய ஏற்பாட்டுல வந்துடல. பழைய ஏற்பாட்டுல சொன்னதுதான், தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னதுதான் புதிய ஏற்பாட்டுல அதே நாமம் கொடுக்கும். சரியா? 29 386 14 14. இப்போ ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 47 வருதா கூட்டினா 47 பிரேக் பண்ணுங்க. 29 பிளஸ் 18, 29 பிளஸ் 18, 29 பிளஸ் 38, சாரி 29 பிளஸ் 18. மணவாளனுடைய ஜீவன், மணவாளனும் ஜீவனும் அல்லது மணவாளனுடைய ஜீவன். இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த 3 வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா இன்னும் கிளியரா பிக்சர் கிடைக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்களா 3 வார்த்தைக்கும்? யாராவது பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்களா யாராவது? பண்ணிருக்கீங்களா? ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வரீங்களா? பண்ணலன்னா ஒண்ணும் இல்லை, அதுல என்ன இருக்கு? பண்ணலன்னா பண்ணிட்டு பண்ணலங்கய்யா ஹோம்ஒர்க். சரி 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 ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வந்துருங்க. இந்த 3 வார்த்தைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? அப்போ அதுல என்ன அப்படின்னு கிளியரா பிக்சர் பார்த்துக்கலாம். அப்போ எப்ராஹிம் பீரியட்ல அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னாரு. ரபானிக்கல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு நியாயப்பிரமாணத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு. அந்த பஸ்கா பலியாக அவரே வந்தாரு. புதிய ஏற்பாட்டுல வந்த பிறகு அவருடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும். அப்படின்னா நமக்கு பிரமாண அறிவு இருந்தாதான் நமக்கு புரியும். அவர் மாம்சத்தை ரத்தத்தை எல்லாம் நம்ம புசிக்க முடியாது. மனித ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிப்பது பிரமாணத்தின்படி தடை செய்யப்பட்ட காரியம். அப்ப என்ன சொல்ல வராருன்னு நமக்கு புரியணும். என் அப்பத்தை புசித்து அப்படின்னா என் வசனம், அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் ஆவியா இருக்கிறாரு, அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு, அவர் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனம், அவர் தான் மணவாளன். வசனத்தை புசிக்கிறது தான் அவரை புசிக்கிறது. வசனத்தை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படி ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொண்ட சத்தியங்களை ஆத்மா உட்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துங்கிறது வேற. வெறுமனே வேதத்தை வாசிச்சு மேலோட்டமா சம்பவமா வாசிச்சுட்டு போகும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் வேற. நீங்க வேதத்துல மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா சம்பவம், அதுக்கு தமிழ் பைபிளே போதும், அவரவருடைய சொந்த மொழியே போதும். ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் சத்தியம். ஆராய்ந்து பார்த்தா சத்தியம், ரகசியம் உள்ள இருக்கிறது. அதுக்கு நீங்க மூல மொழிக்கு வந்தாதான் எக்ஸாக்டா கரெக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க வேதத்துல இருக்கிற சம்பவத்தை எல்லாம் விட்டுட்டு உள்ள பார்த்தா 2 காரியம் தான். வேதத்துல இருக்கிற சம்பவத்தை நீங்க எல்லாம் நீக்கிட்டு உள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஒண்ணு 11:11, இன்னொன்னு 14:11. இதுதான் இருக்கு ஃபுல்லா. சம்பவமா பார்க்கும்போது அப்படி பல கன்ஃபியூஷன். சத்தியமா பாத்தீங்கன்னா விஷயமா சம்பவத்தை எடுத்துட்டு உள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11:11 சத்திய வசனம், 14:14 நீதியின் வசனம், 11:11 14:14, 11:11 மணவாளன் மணவாட்டி, 14:14 பிரமாணங்கள். இதுதான் இருக்கு வேதத்துல ஃபுல்லா. இப்போ
ஒரு வசனம் 2 வசனம் 3 வசனம் பார்க்கறதுக்கு நமக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. வேதத்தை நம்ம கரைச்சு குடிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அதனாலதான் வேதங்கிறது ஒரிஜினல்ல மூல பாஷையில கடல் மாதிரி. நமக்கு தான் தியானிக்கிறதுக்கு ஆராயறதுக்கு ஆயுசு போதாது. அதனால அடைந்தாயிற்று முற்றும் தேறணும் நான் என்று சொல்ல முடியாது. வாழ்நாள் கர்த்தர் எந்த அளவுக்கு கிருபை கொடுக்குறாரோ, எந்த அளவுக்கு ஆயுசு நாளை கொடுக்குறாரோ, அது வரைக்கும் கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் சீசராகங்கள்னு அர்த்தம். அதுதான் நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். சீசராகங்கள்னு எபிரேயத்துல என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்டூடெண்ட் ஆகுங்கன்னு சொன்னார். தல்முத் எபிரேய வேர்டு வந்து சீசராகங்கள்னா தல்முத். தல்முத்னா என்ன அர்த்தம்னு சொன்னா தமிழ்ல, எனக்கு மாணவராகுங்கள்னு சொன்னாரு. நம்ம ஆளுங்க கிரேக்கத்துக்கு போய் கிரேக்கத்துல இருந்து தமிழுக்கு வரும்போது சீசராகங்கள்னு மொழிபெயர்த்துட்டான். மாணவராகுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பக்தர்கள், ஃபேன்ஸ், விசிறி அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றீங்க, பின்பற்றீங்க அப்படின்னு சொன்னா, யார் வேணாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ திரளான கூட்டம் மத கிறிஸ்தவர்கள் பின்பற்றாங்களா இல்லையா? அவங்களுக்கு அவருடைய கேரக்டரை பத்தி கவலையே இல்லை. அதுக்கு கேரக்டர் இப்போ ரஜினிகாந்த் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பிரபல நட்சத்திர வீரர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவருடைய கேரக்டரை பத்தி சம்பந்தம் இல்லை, ஜஸ்ட் அவரை பின்தொடர்றவங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்திலே இருக்கிறாங்க மத கிறிஸ்தவர்கள், அவருக்கு அவருடைய கேரக்டரை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு சொன்னா கேரக்டர் தான் முதல்ல டச் பண்ணும். ஸ்டூடெண்டா இருந்தா அங்க கேரக்டர் தான் முதல்ல வசனம், நம்ம சோபத்தை தான் பிடிக்கும், சோபத்தை தான் டச் பண்ணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நம்ம மாணவராக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி இருந்தாரோ அதை போல நடப்பதுதான் மாணவன். தான் படிக்கிறதை, போதிக்கிறதை பின்பற்றுகிறவன், அதன்படி வாழ்ந்து காட்டுகிறவன், அதன்படி ஜெயம் கொள்ளுகிறவன் முடிவு வரைக்கும். மாணவன் என்ன தெரியுங்களா? கற்றுக்கொண்டே இருக்கணும், அதுல வளர்ந்து கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? ஜெயிக்கிற வரைக்கும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கு பேர் தான் மாணவன். மாணவராகுங்கள்னு தான் சொன்னார். இப்படி நம்ம அதை சீசராகுங்கள்னு சொன்னோன்னே வேற மாதிரி. அது சிம்பிளா நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதுதான் நோக்கம். நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசமே அதான். எல்லாவற்றையும், அவர் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் கை கொள்ளும்படிதான் நமக்கு உபதேசம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் எப்படி சொல்லி கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவ அவர் ரொம்ப அன்பானவர், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பாரு, எப்படியா இருந்தாலும் எங்களை வருகையில சேர்த்து கொள்வாரு, அப்படிதான் போதிக்குது. ஆனா அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி நமக்கு உபதேசிச்சிருக்காரு. அந்த பாட்டுக்கு யாரும் போறதில்லை. வேதம் முதலாவது நமக்கு முதலாவது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, அடுத்த பாட்டு என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அடுத்து அங்க வந்துடணும். சபைக்குள்ள வந்துட்டாலே அடுத்து அங்க கிருபைக்கு வேலையே கிடையாதுங்க. சபைக்குள்ள வர்ற வரைக்கும் தான் ரட்சிக்கப்பட்டுகிற சபையின் அங்கமா மாறுற வரைக்கும் தான் கிருபை. அடுத்து சபைக்குள்ள ஆண்டவர் சத்திய ஆவியானவரா இருக்கிறார். சபைக்கு வெளியே தான் தேற்றவாளனா இருக்கிறார். உள்ள எப்படி செயல்படுறாருன்னா சத்திய ஆவியானவரா செயல்படுறார். இங்க வந்துட்டா ரட்சிக்கப்பட்டு அவர் அறிகிற அறிவுல வளரணும். அதுதான் அடுத்த பாட்டு. அதற்கு அவர் நம்ம கட்டளையிட்ட யாவையும் நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் உபதேசம். அந்த உபதேசம் என்ன உபதேசம் தான் சொல்லுது? ஆதியாகமம் 1:1 இருந்து, நான் மணவாளன், நீ மணவாட்டி, நான் உனக்கு கை கொள்ளக்கூடிய பிரமாணங்களை வைத்திருக்கிறேன், என்னை அறிந்து கொள், நான் யார் என்பதை அறிந்து கொள். அதுதான் சத்தியம். அதுதான் விஷயம். இஸ்ரேலர்களுக்கு வனாந்திரத்துல வார்த்தையை கொடுத்தாரு, நமக்கு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சத்தியத்தை கொடுக்குறாரு. சபைக்குள்ள வராதவங்களுக்கு சத்தியம் கிடையாது, வார்த்தை ரகசியம் கிடையாது.
யார் ரட்சிக்கப்பட்டு தங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசித்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வார்த்தை அடுத்தது அவங்களுக்கு அடுத்ததான் சத்தியம். அப்பதான் சத்தியத்தினால அறிவடைய முடியும். சரியா? ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், அதை மட்டும் போட்டு வந்துருங்க அடுத்த கிளாஸுக்கு. மீதி பெண்டிங் இருக்கிறத போட்டு வந்துருங்க. ஒரு வார்த்தை மட்டும் எழுதிக்கங்க. யோபு 42:5 நான் உம்மை காண்பேன், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால் உண்மை காண்பேன்ங்கிறார் இல்லையா? அந்த உண்மை காண்பேன்கிற வார்த்தைக்கு மட்டும் எபிரேயத்துல போட்டுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. ரேஷ் அலஃப் டவ் காப் சோஃபித். ரேஷ் அலஃப் டவ் காப் சோஃபித். ரேஷ் 20, அலஃப் 1, டவ் 22, காப் சோஃபித் 11. ரேஷ் 20, அலஃப் 1, டவ் 22, காப் சோஃபித் 11. இதுக்கு மட்டும் ஆர்டினல் கார்டினல் போடுங்க. சிங்கிள் போட்டு எக்ஸ்பேண்டும் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? உண்மை காண்பேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. ஆர்டினல் கார்டினல் போட்டு சிங்கிள் எல்லாம் போட்டுட்டு எக்ஸ்பேண்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஏற்கனவே ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னேன், அதுக்கும் பண்ணிட்டு வந்துருங்க. ஜாப் பண்ணி முடிச்சிடலாம். சரி, நான் ஜாப் பண்ணிடுறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா மைமேன் மணாலா உண்மை கர்த்தாவே குமாரனாக கர்த்தா பாலகனாக குமாரனாக அறிய வேண்டும், இயேசுவாகவும் இம்மானுவேலனாக அறிய வேண்டும். அறிகிற அறிவு எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தையை கர்த்தாவே தியானிக்கும் போது ராஜா, ஆராய்ந்து பார்க்கும்போது, உட்கொள்ளும் போது எங்கள் ஆத்மா பலன் அடைகிறது. எங்கள் ஆத்மா கொளுத்த பதார்த்தங்களை கர்த்தாவே உண்டது போல கர்த்தாவே மகிழ்கிறது. எங்கள் ஆத்மா அறிவடைகிறதுனாலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாண்டவரே சோதர ராஜா, உண்மை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா நாங்கள் உங்களுடைய மனவாட்டியாய் காணப்பட வேண்டும் என்று ஆதி முதற்கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறது சத்தியம் கர்த்தாவே. ஆமாண்டவரே உடைய சத்திய வசனத்தின்படி ஆமாண்டவரே ஆவிக்குரிய மனவாட்டியாக நடந்து ஜெயங்கொள்ள எங்களுக்கு பலம் தரும்படி ஆட்சேபிக்கிறோம். பிரமாணங்களை கை கொண்டு கர்த்தாவே ஆமாண்டவரே சோதர கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி வேதத்தை கர்த்தாவே அதில் இருக்கிற சட்டத்திட்டங்களை சரியாய் கை கொள்ள எங்களுக்கு பிரமாண அறிவை ஆமாண்டவரை வளர்த்து கர்த்தாவே அதை போதித்து அதில் நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பலம் தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆமாண்டவரை இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் உண்மை ஆராதிப்போம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்கிறது ராஜா. ஆவிக்குரிய மறுமையின் வாழ்க்கைக்காக ராஜா எங்கள் ஆத்ம வாழ்வுக்காக நாங்கள் உண்மை ஆராதிக்க நித்தம் எங்களுக்கு பலன் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆமாண்டவரை எங்களுக்கு காணப்படுகிற ராஜா எல்லா பலவீனங்கள் கலைப்புகள் சோர்களெல்லாம் அகற்றும்படிய பிதாவே மைமையினால் எங்களை ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவி விலையேறப்பட்ட ஆமாண்டவரே சோத்திரம் பொக்கிஷம் என்னும் ஆமாண்டவரே ஆவிக்குரிய மன்னாவினால் மறைவான மன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நித்தம் எங்களை போஷிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட வசனங்களை கர்த்தாவை தியானித்து ஆராய்ந்து பார்க்க திருப்பி பார்க்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ராஜா நாங்கள் மாணவர்களா கர்த்தாவே ஆமாண்டவரை கற்றுக்கொள்ள வளர ஜெயங்கொள்ள எங்களுக்கு பலன் தர ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு அட்லேட்டை யாவற்றையும் கை கொள்ள ராஜா மணவாளன் மணவாட்டிக்கு போதிக்கிற சத்தியங்களை கை கொள்ள மணவாட்டிக்கு என்று வைத்திருக்கிற பிரமாணங்களை கை கொள்ள ராஜா எங்களுக்கு இறக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஆமாண்டவரே சோதராஜ் அதுவே நீர் விரும்புகிற காரியமா இருக்கிறது, அதுவே உடைய திட்டம் தீர்மானமா இருக்கிறது. அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியம் வாஞ்சியோடு கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மேலும் உடைய மைமின் கரம் ஆளுகை செய்யட்டும் ஆசீர்வதியம். புதிகன மைமெல்லாம் எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மைமின் பிதாவே. ஆமேன் ஆமேன். பரமணம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகள் மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்க நாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்றென்றைக்க முடியவில்லை. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, உங்களுடைய மேலுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.